ஆண்டு பணிக்காலத்தில் 23 முறை பணியிட மாற்றப்பட்டது தம்முடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசு என ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது புவி வெப்பமயமாதலை தடுக்கும் வகையில் அனைவரும் வீட்டுக்கு வீடு மரக்கன்றுகள் நட வேண்டும் என மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ் மொழியை இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருப்பது அரசு பள்ளிகள்தான் என்று அவர் கூறினார். தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லோருக்கும் தீவிரமாக தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் சகாயம் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய சகாயம் தம்முடைய 23 ஆண்டு பணிக்காலத்தில் 23 முறை பணியிட மாற்றப்பட்டது தனது நேர்மைக்கு கிடைத்த பரிசு என கூறினார். என்னுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசாகத்தான் என்னுடைய வாழ்வுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டேன். ஒரு நாள் அத்தனை இடங்களுக்கு மாறாக நான் மாறி சென்றாலும் என்னுடையவும் மாறாமல் என்னுடைய நேர்மை என்று நான் உறுதியாக இருக்கிறேன். விளம்பர இடைவெளி